பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் அவர் எல்லா நாளும் நமக்கு போதுமானவராய் இருப்பார். அவர் சகலத்தையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. நாம் ஜெபித்து கர்த்தரை துதிக்க போகிறோம். ஜெபம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எல்லா ஜனங்கள் மேலும் இரக்கமுள்ளவராய் நான் இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இரக்கமும் ஒழுக்கமும் ஆண்டவரே நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொன்ன வார்த்தையின்படியே பிள்ளைகளாய் எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த காலங்களை கடந்து செல்ல ஜனங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஒருவரும் திக்கற்று போகாதபடி பாதுகாத்து ஆசீர்வதியும். எங்கள் புதியிலே நீர் வாசம் பண்ணி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பாடி கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார், கலங்காது.
உடுத்திடும் ராஜனவர், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. துயரமெல்லாம் புரிந்திடும் தெய்வமவர், உன் பாரம் சிலுவையில் சுமந்தாரே. துயரமெல்லாம் புரிந்திடும் தெய்வமவர், பாரம் சிலுவையில் சுமந்தாரே. கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார். கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர், அனுதினமும் நடத்துவார் கலங்காது. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர், அனுதினமும் நடத்துவார் கலங்காதே. பூக்களை உடுத்திடும் ராஜனவர், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே, கவலைப்படாதே. நல்ல தெய்வம் யாரும்
வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். கலங்காதிருங்க. கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை செய்ய அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அப்படி ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதில்ல. பயப்படாதிருங்க. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, காகங்களை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பின் கீழாய் ஆண்டுடைய வேதத்தை வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட காகமும் ஜெபமும் என்கிற தலைப்பின் கீழாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுவார் என்று சொன்னால் அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, காகமும் ஜெபமும். ஆமென். நீங்கள் கேட்கலாம், காகமும் ஜெபமும் என்றால் என்ன என்று. வேதம் சொல்லுகிறது, காகங்கள் தங்களுடைய உணவிற்காக, பாதுகாப்பிற்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறபடினால் அதை நாம் கனப்படுத்தி தேவன் எப்படி இந்த காகங்களை போஷிக்கிறார், பறவைகளை போஷிக்கிறார், அவைகளுக்கு இடம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது நிமித்தம் நம்முடைய இருதயம் மகிழும், நம்முடைய இருதயம் பலப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 41வது வசனத்திலும் கூட காக்கை குஞ்சுகளும் தேவனை நோக்கி கூப்பிட்டு, ஆமென், ஆகாரம் இல்லாத வழியினால் அலைகிற பொழுது அவைகளை, ஆமென், தேவன் போஷிப்பதற்காக ஆகாரத்தை தருகிறார். ஹல்லேலூயா. காக்கை குஞ்சுகளும் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரத்திற்காக அலைந்து திரிகிறதாம். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல தேவ பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 29வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, கடல்களிலே திரளான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதில் திமிங்கலம் போன்ற பெரிய உயிரினங்கள் உண்டு. ஆமென். இந்த திமிங்கலங்களும் மீன்களும், ஹல்லேலூயா, ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவீர் என்று கர்த்தருக்காக காத்திருக்கிறதாம் பிரியமானவர்களே. ஏற்ற நேரத்திலே அவர் ஆகாரம் தருவார் என்று, ஹல்லேலூயா, அது காத்திருக்குமா? ஆண்டவர் கொடுக்க அது வாங்கி கொள்ளுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அது வாங்கி கொள்ளுமா? அவர் தம்முடைய முகத்தை அவைகளுக்கு மறைக்க அவைகள் திகைத்து போகுமா? ஹல்லேலூயா. எத்தனை அருமையான வார்த்தைகள் பாருங்கள் பிரியமான. கர்த்தர் தம்முடைய முகத்தை அந்த அந்த கடலுள்ள இருக்கிற எல்லா மீன் வகைகளுக்கு மறைக்கும் பொழுது அவைகள் திகைத்து போய் நிற்குமா? ஆமென். கடல்களில் எத்தனையோ ஆகாரங்கள் உண்டு, ஆனாலும் அவைகளுக்கு வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் தான் அதை வாய்க்க பண்ணுகிறாராம் பிரியமானவர்களே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாய்க்க பண்ணுவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீ கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் விருத்தியாக்குவார். ஆமென். அவர் உன்னோடு கூட இருந்து உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீ அவரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார்.
ஆகினால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பயப்படாதே. எல்லா காலத்திலும் உன்னோடு கூட இருந்து உன்னை போஷிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர் அவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, தேவன் நன்மைகளை செய்வார். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த காகங்களை குறித்து ஹல்லேலூயா, உலகத்தில் பல காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆமென். இந்த காகங்களை வைத்து நிறைய மூட நம்பிக்கைகள் நம்முடைய தேசத்தில் உண்டு. ஹல்லேலூயா. மூட நம்பிக்கைகளை இந்த காகங்களை வைத்து நம்புகிறார்கள் பிரியமானவர்கள். அது மாத்திரமல்ல, இந்த காகங்களை வைத்து நிறைய சகுனங்களை பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏகப்பட்ட கதைகள் இருக்கிறது பிரியமானவர்கள். ஒரு சில கூட்டத்தார் இந்த காகங்களை தெய்வமாய் வழங்குகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு மேன்மையான இடத்துல இந்த உலகத்துல இந்த காகம் இருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென். இந்த காகம் இப்படி உலகத்தார் மத்தியிலே சகுனம் பார்க்கவும், ஆமென், பல மூட நம்பிக்கைகளுக்கு இது ஆதாரமாய் இருப்பதற்கும், பல பேருக்கு இது தெய்வமாய் இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவைகள் ஆகாரத்துக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறாரா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னதான் இவைகள் கடவுளாக வணங்கப்பட்டாலும், என்னதான் இவைகள் சகுனங்களுக்காக மூட நம்பிக்கையில பார்க்கப்பட்டாலும், இந்த காகங்கள் கர்த்தரால் போஷிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு அற்பமான ஜந்து, ஒரு சாதாரண ஜந்து, அவைகளையே தேவன் பிழைப்பூட்ட வல்லமுள்ளவராய், ஞாபகம் உள்ளவராய், ஆமென், ஜாக்கிரதை உள்ளவராய் இருப்பார் என்று சொன்னார். வானமும் பூமியை உண்டாக்கி மனுஷனை தம்முடைய கரங்களினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுடைய மனுஷ மூக்கிலே ஊதி ஜீவாத்மாவாய் அவனை கொண்டு வந்து தம்மோடு கூட இருக்கவும், தம்மை பணிந்து கொள்ளவும், ஆமென், தம்மோடு பேசவும் பழகவும், ஹல்லேலூயா, அவனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனோடு கூட பேசுகிற கர்த்தர் அந்த மனுஷனுக்கு எத்தனை அதிகமாய் அற்புதங்களை செய்வார். ஆகினாலே காணக்கூடாத இறைவனை, ஹல்லேலூயா, மனுஷரில் ஒருவரும் கண்டிராத தேவாதி தேவனை, ஹல்லேலூயா சொல்லுங்க, உங்கள் இருதயத்திலே விசுவாசித்து எல்லா காரியத்தையும், எல்லா பாரங்களையும் அவர் மேல் போட்டு விடுங்கள். அவரே உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அன்புக்குரியவர்களே, தேவன் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடியினால், அவரை விசுவாசிக்கிறபடினால் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார்கள். பிரியமான ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. ஆகையால் பயப்படாது. இந்த அற்ப சாதாரண, ஹல்லேலூயா, குறைந்த நாட்களே வாழக்கூடிய, ஆமென், சாதாரண இந்த பறவைகளை தேவன், ஆமென், இப்படி போஷிப்பார் என்று சொன்னார். பறவைகளை காட்டிலும் விசேஷமானவர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை என்னை சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு எத்தனை அதிகமாய் அற்புதங்களை செய்வார். அவர் பறவைகளுக்காக ரத்தம் சிந்தவில்லை, அவர் மிருகங்களுக்காக ரத்தம் சிந்தல, அவர் சூரியனுக்காக ரத்தம் சிந்தல, சந்திரனுக்காக ரத்தம் சிந்தல, உங்களுக்காக எனக்கும் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கிறார். நம்மேல் எத்தனை அன்புள்ளவர், எத்தனை கரிசனை உள்ளவர். ஆகையினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்தை வைத்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர். விசேஷித்த அற்புதங்களை நம்முடைய ஜனங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்து அற்புதங்களை பெற்ற ஒரு மனுஷரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேதம் ஆமென், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒரு நல்ல மிஷனரி ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன், ஆமென், பல தேசங்களிலே அனாதை இல்லங்களை ஆரம்பித்து ஆண்டுடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருந்தார். சுவிசேஷ ஊழியங்களை செய்து கொண்டு அனாதை ஆசிரமங்களிலே பிள்ளைகளை சேர்த்து அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து, உடை கொடுத்து, படிப்பு கொடுத்து பராமரித்து வந்தார். அவர் வாழ்க்கையில் எத்தனையோ, ஹல்லேலூயா, காரியங்களை குறித்து நான் படித்தேன். பிரியமான, அவருடைய இளமையிலே கிறிஸ்துவை அறியாத நாட்களிலே பயங்கரமான ஒரு திருடராயிருந்தார். ஹல்லேலூயா. பல விதமான திருட்டுகளிலே அகப்பட்டு பல நேரங்களிலே தண்டிக்கப்பட்டு, ஆமென், கடைசியாக இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. 18ஆம் நூற்றாண்டில் பிறந்து வளர்ந்த ஒரு தேவ மனுஷன். ஒரு குறிப்பிட்ட நாள் வயது வந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை தெரிந்து கொண்டு
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். நம்முடைய இந்திய தேசத்திலும் கூட அவர் ஊழியங்களை செய்து ஆமேன் அனாதை ஆசிரமங்களை நிறுவினார் என்று இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஜார்ஜ் முல்லர் ஆமேன் ஒரு முறை ஹல்லேலூயா பிள்ளைகளுக்கு அந்த அனாதை ஆசிரமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆமேன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் கொடுக்கிற ஆகாரத்தை ஜனங்களுக்கு கொடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்து வந்தாராம். ஒரு நாளும் கூட ஒருவரிடத்திலும் போய் அவர் நான் இந்த மாதிரி அனாதை ஆசிரமம் நடத்துகிறேன், எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு காணிக்கை கொடுங்க என்று கேட்டதே இல்லையா பிரியமானவர்களே. அவருக்கு பண தேவை வரும் பொழுது போய் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாராம். ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்துடுவார். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் ஆமேன் உங்களும் என்னையும் மறந்துடுவாரா? உங்கள் கூக்குரலையும் என் கூக்குரலையும் ஆண்டவர் கவனியாமல் போயிடுவாரா? ஆமேன். வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி கூப்பிட்டார். ஹல்லேலூயா ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டார். கூப்பிட்ட யாவரையும் அவர் தப்புவித்தார். ஆமேன். உங்களை என்னையும் தப்புவிக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஒரு நாள் அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்ததாம் பிரியமான். இரவு காலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இரவுல வந்தாராம், பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டாராம், வேலை செய்கிறவரெல்லாம் கூப்பிட்டாராம், எல்லா இடத்துல சொன்னாராம் நாளை காலை ஆகாரத்துக்கு நம்ம இடத்துல எந்த ஆமேன் பொருட்களும் இல்லை, பணமும் இல்லை, நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் ஆண்டவர். நீங்கள் எல்லாரும் இன்று இரவு ஆண்டவரிடத்துல ஜெபியுங்கள், நாளைக்கு காலையில கர்த்தர் நமக்கு ஆகாரம் தருவார்னு சொல்லிட்டு அவர் ஜெபத்தை செய்துவிட்டு போய்விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன ஆச்சரியம், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்குமா, அந்த ஹாஸ்டலுடைய கதவை யாரோ தட்டினார்கள். அங்கே படுத்திருந்த அந்த குக்கு சமையல்காரர் போய் கதவை திறந்தார். அப்பொழுது ஒரு 2-3 பேர் 4-5 மூட்டைகளை கொண்டு வைத்துக் கொண்டு, இது போல நாங்கள் எங்களுடைய கடையை நாங்கள் காலி செய்து வெளியூர் போகிறோம், எங்களிடத்துல அதிகமான பொருட்கள் இருக்கிறபடினால் இந்த மாவு மூட்டை எங்களால் கொண்டு போக முடியல, ஆகினாலே இதை உங்கள் ஹோமுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நல்ல மாவு மூட்டைகளை, கோதுமை மாவு மூட்டைகளை கொடுத்து சென்று விட்டார்கள். அல்லேலூயா. அந்த சமையல்காரர் தேவனுடைய மனுஷனாய் இருந்தபடினால் போய் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே நன்றி செலுத்தி இரவோடு இரவாக உட்கார்ந்து எல்லா பிள்ளைகளுக்கும் ரொட்டியை ஆயத்தப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. ஆமென். காலையில 8 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை பெல் அடித்து உணவுக்காக டைனிங் ஹாலுக்கு வர சொன்னார்கள். வந்து பார்த்தா எல்லா பிள்ளைகளுக்கும் ரொட்டி ஆகாரம் ரெடியா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் பிரியமானவர்களே. திடீரென்று ஒரு 4-5 பேர் வந்தார்கள். அல்லேலூயா. பெரிய பால் கேன்களை கையில கொண்டு வைத்துக் கொண்டு, நாங்கள் இந்த வழியாய் பால் எடுத்துக்கிட்டு போனோம், எங்க வண்டி உடைந்து விட்டது, இந்த பால் லோடை நாங்கள் கீழே இறக்கினாதான் இதை கொண்டு போய் ரிப்பேர் செய்ய முடியும், ஆகினாலே இதை ரிப்பேர் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு போறதுக்குள்ள பால் கெட்டு போயிடும், ஆகினாலே நீங்கள் இதை உங்கள் பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள், ஆமென். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் பிரியமான இந்த பூமியிலே போஷிக்கப்படுகிறது. ஆமென். ஒரு வேலை, அது ஒரு வேலையா இருக்கலாம், அரசாங்க வேலையா இருக்கலாம், அல்லது தனியார் வேலையா இருக்கலாம், அல்லது பிசினஸா இருக்கலாம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் தகுதி இல்லாத உங்களுக்கு எனக்கு தகுதியை கொடுத்து ஒவ்வொரு நாளும் போஷிப்பதற்கு அவர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். ஆமென். நல்லோர் மேலும் வருஷிக்க பண்ணுகிறார், தீயோர் மேலும் வருஷிக்க பண்ணுகிறார். அநேகர் நன்றி உள்ளவர்களாய் அவரிடத்திலே போய் சேருகிறார், அநேகர் நன்றி இல்லாதவர்களாய் ஆமென் இந்த உலகத்தில் தங்களையும் கெடுத்துக் கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தையும் தூஷித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும் பிரியமான தேவ பிள்ளை, எல்லா மனிதர்களும் அவருக்கு முன்பாக நிற்பார்கள். அல்லேலூயா. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அவர் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க கண்டேன். அல்லேலூயா. அவர் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். ஆமென். நியாயாதிபதி ஒருத்தர் உண்டு,
அவர் உங்களை எண்ணி நியாயத்திற்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படியாக ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு முறை ஆண்டவராகிய கர்த்தர், அல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது வயல்வெளியிலே ஊருக்கு புறம்பாய் தூரத்தில் 10 குஷ்டரோகிகள், அல்லேலூயா, ஆண்டவர் இந்த பக்கமாய் வருகிறார் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டு, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும், நாங்கள் பல வருஷங்களாய் குஷ்டரோக வியாதியினால் கஷ்டப்பட்டு ஊருக்கு புறம்பாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, எங்கள் சொந்த பந்தங்களை பார்க்க முடியல, நன்மையான காரியங்களிலே கலந்து கொள்ள முடியல, நல்ல உணவுகளை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நாங்கள் மனுஷராய் வாழ்வதற்கே தகுதி இல்லாமல் இருக்கோம், தயவு செய்து எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கண்ணீரோடு அங்கே ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அல்லேலூயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே போனார். அல்லேலூயா சொல்லுங்க. மனிதர்கள், உறவினர்கள் கூட பிரியமானவர்களை தூரத்திலே கொண்டு போய் சாப்பாட்டை வச்சுட்டு சத்தம் போட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகிகள் கிட்ட போனார். அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமே, அவரை கூப்பிட்டு சொன்னாரா, நீங்கள் உங்களை கொண்டு போய் உங்கள் ஆசாரியத்தில் காண்பித்து மோசே சொன்ன பிரமாணத்தின்படி நடந்து கொண்டு நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போங்கள் என்று சொன்னார். அதன்படியே அவர்கள், ஆமேன், கடந்து போகையிலே போய் கொண்டிருக்கும் பொழுதே சுகமானார்கள். அதில் யாராவது, ஆண்டவரே நாங்கள் இன்னும் சுகமாகல, எங்களை சுகமாக்கி அனுப்பும் என்று சொல்லி கேட்டிருக்கலாம். ஒருத்தர் கூட சொல்லலையாம் பிரியமான, நீங்க போங்க, போய் காமிச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்படி அவங்க போகும்பொழுதே சுகமானார்கள். அல்லேலூயா, ஒரே ஒரு மனுஷன் திரும்ப வந்து, அல்லேலூயா, ஆண்டவரிடத்துல மண்டியிட்டு அவருக்கு நன்றி சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்டார் அவனிடத்துல, சுத்தமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே? அல்லேலூயா, அவர் நன்றி உள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உன் தாயின் கருவிலே உன்னை காப்பாற்றினார். அல்லேலூயா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாயின் கருவிலே நான் இருக்கும்போது நீர் என்னை காப்பாற்றினீர். உம்முடைய கண்கள், நான் கருவிலே இருக்கும் பொழுது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டு. அல்லேலூயா, கர்த்தர் கண்ணின் மணி போல இன்று வரைக்கும் உன்னை என்னை காப்பாற்றுகிறார். வரும் நாட்களிலே எத்தனை கொரோனா வியாதி வரட்டும், எத்தனை பஞ்சம் வரட்டும், எத்தனை துன்மார்க்கங்கள் வரட்டும், எத்தனை துரோகங்கள் வரட்டும், இயேசு கிறிஸ்து உனக்கு பின்பாக இருந்து, ஆமென், உன்னை தூக்கி சுமந்து, உன்னை போஷித்து, உன்னையும் உன் பிள்ளைகளையும் உனக்கு உண்டான யாவற்றை அவர் காப்பாற்றி, ஹல்லேலூயா, முடிவு வரைக்கும் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவன். நன்றி உள்ளவர்களாக இருங்க. ஹல்லேலூயா. வந்து ஒருத்தன் சொன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல, நீயாவது வந்து ரொம்ப சந்தோஷம் சொல்லி. அவனை பார்த்து கேட்டாரு, இந்த அந்நியனை தவிர நன்றி சொல்வதற்கு ஒருவனுக்கும் மனதில்லை. தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. இந்த உபத்திர காலங்களை கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார், போஷிப்பார். ஒருவேளை இந்த உலகம் உங்களுக்கு அநேக சலுகைகளை கொடுக்காமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தாரை காட்டிலும், கவர்மெண்டை காட்டிலும் பெரிய சலுகைகளை உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்க தேவன் வல்லமுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் எத்தனை அற்புதர், எத்தனை நல்லவர், எத்தனை பெரியவர். உன்னை அவர் கைவிடுவதே இல்லை என்று அவர் தம்முடைய ஜீவன் மேல் ஆணையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தரை மறந்து போகும்படி ஒரு நாளும் கூட நீங்கள் யோசித்து பார்க்காதிருங்க. அவரை குறைத்து நீங்க மதிப்பிடாதிருங்க. அவர் பெரிய தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனிடத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கூப்பிடுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென். சங்கீதம் 107 கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான கூட்டத்தார் ஹல்லேலூயா ஆண்டவரை கூப்பிட்டு தப்பித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது. நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால்
இந்த சங்கீதத்தை ஒரு நாளைக்கு நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே தியானிப்போம். இப்பொழுதும் பிரியமானவர்களே, சங்கீதம் 84:3 இந்த சங்கீத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு கூடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்தது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பிரியமானவர்களே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு கூடு கிடைத்தது, தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்தது. ஹல்லேலூயா. தேவ ஆலயம் இருந்தது பிரியமானது, அதிலே பலிபீடங்கள் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த பலிபீடங்களுக்கு பக்கத்துல மிருக ஜீவன்களை கட்டி வைத்து அங்கே பலி செலுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு அருகிலே இந்த தகைவிலான் குருவி, ஆமென், நாம சொல்லுவோம் தவிட்டுக்குருவின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. மைனா, இப்படிப்பட்ட குருவிகளுக்கு அவைகள் அங்கே கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவ பீடங்கள் அண்டையிலே தகைவிலான் குருவிகள், ஆமென், அடைக்கலான் குருவிகள், சின்ன சின்ன பறவைகள், அற்பமான சின்ன பறவைகள், அவைகள் மேலே மாடியில கூடு கட்டி தேவ ஆலயங்களில் வாழ்ந்து கொண்டிருந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் அதுகளுக்கு ஒரு கூடு கட்டி வாழ்வதற்கு கர்த்தர் இடத்தை ஏற்பாடு செய்து வைத்திருப்பார் என்று சொன்னார். உனக்கு ஆண்டவர் ஒரு கூட்டை கட்டி இந்த உலகத்தில் வாழ உதவி செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. அவர் மேல் விசுவாசம் உள்ளவன் பாக்கியவான், அவரை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், அவரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான். எல்லாவற்றிற்காக அவருக்கு நம்பு பிரியமான தேவ பிள்ளை, அவரே சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன். இந்த உலகம், ஹல்லேலூயா, இனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு சாதகமாய் இருக்காது. ஹல்லேலூயா. இனி மனிதர்களுக்குள்ளே, ஆமென், எந்த விதமான நன்மையும் உண்டாகாது. ஹல்லேலூயா. எங்கு பார்த்தாலும் இனி வருகிற நாட்கள்ல, ஆமென், ஏமாற்றும் துரோகங்களும் மலிந்து போகும். தேவனாய கர்த்தரை நீ பிடித்துக் கொண்டார் இந்த உலகத்தில் இடராதபடிக்கு நீ வாழ்ந்து முடிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடைக்கலான் குருவிகளுக்கு கூடும், தகைவிலான் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் என்று சொன்னார். உனக்கு இந்த உலகத்துல, ஆமென், ஆண்டவர் உனக்கு கொடுத்த உலகம், உன்னை வாழ வைப்பாரா மாட்டாரா? பயப்படாது. ஆமென். உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் உண்டு. ஆமென். யோவேல், ஆமென், தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம், வெளியின் மிருகங்கள் உம்மை நோக்கி கதறுகிறது, அவைகளுக்கு நீர் ஆகாரம் தருகிறீர். வெளியின் மிருகங்கள் உம்மை நோக்கி கதறுகிறது. ஆமென். அன்புக்குரியவர்களே, வெளியின் மிருகங்கள் எல்லாம், காடுகளிலே வாழுகிற மிருகங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தப்பித்துக் கொள்ளுகிறது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆகாரத்தை சாப்பிடுகிறது. ஹல்லேலூயா. வேத வசனங்கள் இதை சும்மா எழுதப்படல பிரியமா, உங்களுக்கு எனக்கும் ஆறுதலை தரும்படி, நம்பிக்கை ஊட்டும்படி தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். எப்படியாவது என் பிள்ளைகள் ஆறுதல் அடையணும், எப்படியாவது என் பிள்ளைகள் நம்பிக்கை வைக்கணும், என் மேல விசுவாசம் வைக்கணும் என்று சொல்லி கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்ததை உங்களுக்கு எனக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாய் உங்களை தேவன் தப்புவிப்பார். ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஒரு காகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, கண்ணை கொத்தும் காகம், கண்களின் கருவிழிகளை பிடுங்கும் காகம். ஆமென். இந்த காகம் பார்த்தீங்கன்னு சொன்னா சபிக்கப்பட்ட மனிதர்களுடைய கண்களை பிடுங்குகிற காகமாய் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. சபிக்கப்பட்ட மனிதர்களுடைய கண்களை பிடுங்கும்படியாய் தேவன் காகங்களுக்கு கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 30வது அதிகாரம் நீதிமொழிகள் 30:17 இப்படி சொல்லுகிறது பிரியமே, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற, ஆமென், எல்லாருடைய கண்களையும் நதியின் காகங்கள் பிடுங்கும். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற எல்லா மனுஷனுடைய கண்களையும், ஹல்லேலூயா, காகங்கள் பிடுங்கும். தந்தையை பரியாசம் பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன், தாயை பரியாசம் பண்ணுகிறவன், அசட்டை பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல நான் என்னென்னமோ நன்மை செய்யறேன், என்னென்னமோ பரிகாரம் செய்கிறேன், எப்படிலாம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறேன்,
எப்படியெல்லாம் ஊழியம் செய்கிறேன், எப்படியெல்லாம் நான் ஆண்ட நன்மைகளை ஏழைகளுக்கு செய்கிறேன், தர்மம் கொடுக்கிறேன், அல்லேலூயா, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன் என்று நீ சொல்லுவாய் என்று சொன்னார். உன் இருதயத்தில் ஒரு காரியத்தை நினைத்துக்கோ. உன்னை பெற்ற உன் தாய், உன்னை சுமந்த ஆமென் உன் தகப்பனை நீ பரியாசம் பண்ணி அசட்டை பண்ணுவாய் என்று சொன்னார். இந்த உலகத்துல நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுவார். ஆண்டவர் தம்முடைய கற்பனையிலே சொல்லியிருக்கிறார், உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா. எதற்கு எதற்கு கனம் பண்ண வேண்டும்? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ பூமியிலே வாழ்நாள் நீடித்து ஆமென் முடிவு வரைக்கும் பூரண ஆயுசு வரைக்கும் இருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஒருவேளை உன் தாய் தகப்பனுக்கு உனக்கு இருக்கிற அறிவு இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் காலம் வேற, உன் காலம் வேற. உனக்கு இருக்கிற பொறுமை இல்லாமல் இருக்கலாம். வயதானவர்கள் இருக்க இருக்க தங்கள் சிறு வயது போல மாறுகிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். ஹல்லேலூயா, ஆமென். உனக்கு இருக்கிற சிந்தை முற்போக்கு சிந்தை இல்லாமல், உனக்கு இருக்கிற ஆமென் பலன் இல்லாமல் இருக்கலாம். அசட்டை பண்ணாது, பரியாசம் பண்ணாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ சகல வசதியோடும் சகல ஆரோக்கியத்தோடும் எல்லா இந்த உலகம் கொடுக்கிற சகல உபகரணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆனா உன் தாயும் உன் தகப்பனும் எதுவுமே இல்லாமல் உன்னை வளர்த்தார்கள், எதுவுமே இல்லாமல் உன்னை பெற்றுக் கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எதுவுமே இந்த உலகத்தில் எந்த வசதியும் இல்லாமல் நீ படுகிற கஷ்டத்தை அவர்கள் பட்ட கஷ்டத்தை நீ படவே இல்லை. உன் கஷ்டம் அவர்கள் கஷ்டத்துக்கு எந்த விதத்திலும் ஈடாக, எந்த உதவியும் இல்லாமல் உன்னை கண்ணின் மணி போல காத்து வளர்த்தார்கள். நீயும் தான் பிள்ளை வளர்க்கிற, எவ்வளவு கஷ்டப்படுற. இத்தனை வசதிகள் இருந்தும் உன்னால முடியுதா? ஹல்லேலூயா. ஆனா எந்த வசதியும் இல்லாம எத்தனை அழகாய் உன்னை வளர்த்தார்கள், எத்தனை செலவு செய்தார்கள், எத்தனையாய் அவர்கள் உனக்காக பாடுபட்டார்கள். ஆமென். அவருடைய கடைசி நாட்களில் நீ பரியாசம் பண்றதும் அவர்களை அசட்டை பண்றதும், ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்களை காகம் பிடுங்கும். ஆமென். அன்புக்குரியவர்களே, சிலுவையில் ஆண்டவர் அடிக்கப்பட்ட பொழுது 2 கல்லர்கள் அவர்கள் 2 பக்கமா அடிக்கப்பட்டிருந்தார். அதிலே ஒருவன் தாயும் தகப்பனையும் அசட்டை பண்ணி பரியாசம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே மரிக்கும் பொழுது ஆமென் ஒருவனுடைய கண்ணை காகங்கள் கொத்தி பிடுங்கி தின்ற. பிரைஸ் தி லார்ட். சாபம். ஹல்லேலூயா. சாபம். உன் வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில அந்த சாபம் இருக்கு? எத்தனை பேருடைய வாழ்க்கையில தாயும் தகப்பனை அசட்டை பண்ணி கனவீனப்படுத்தி, ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, உடைய நரை முடி பாதாளத்துல கண்ணீரோடு இறங்காதபடி நீ ஜாக்கிரதைப்படு. ஹல்லேலூயா. காகங்களை கர்த்தர் சாபத்திற்காக, ஹல்லேலூயா, சாபத்திற்கு தண்டனையாக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவருடைய கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அவருடைய கரம் உன்னை ஆற்றும், உன்னை தேற்றும், உன்னை உயர்த்தும். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கும். இந்த கடைசி காலங்களில் வருகிற நாட்களில் தேவனாகிய கர்த்தரை நம்பீர். அவர் ஒருவரே உண்மை உள்ளவர். அவர் ஒருவரே உன்னை பாதுகாப்பார். ஆமென். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொன்னார், அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீ இன்றிலிருந்து ஆயத்தமாக. ஹல்லேலூயா. காலம் சமீபமாயிருக்கு, காலம் சமீபமாயிருக்கு. உலகத்தின் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுக்காக காத்திரு. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் வரும் வரைக்கும், இந்த உலகத்துல வந்து உன்னை என்னை எடுக்கிற வரைக்கும், இந்த உலகத்துல வந்து ஹல்லேலூயா சபை எடுத்துக்கொள்கிற வரைக்கும் உன்னை போஷிப்பார், உன்னை பாதுகாப்பார். ஆமென். நீ ஒன்றை இழந்து போகாதபடி உனக்கு உரியதை உனக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அவர் இந்த பூமியில தம்முடைய ஜனங்களையும் சபையை எடுத்துக்கொண்ட பிற்பாடு மகா உபத்திர காலம் வரும். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை என்னையும் விசேஷமாய் பாதுகாப்பார். பறவைகளை காட்டிலும் நீ விசேஷம். ஒரு சாதாரண அற்ப புறாவை காட்டிலும், காகத்தை காட்டிலும், கோழியை காட்டிலும் நீ விசேஷித்தம்.
அவைகளுக்கே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆகாரத்தை கொடுத்து போஷிப்பார் என்று சொன்னார். உன்னை எத்தனை அதிகமாய் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். உண்மையில் பிரியமாய் இருக்கிற தேவன் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஜாக்கிரதைப்படுங்க. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கார். நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே கர்த்தாவே எத்தனை தான் ஆண்டவரே நன்மை இருந்தோம், எத்தனை தான் உதவிகள் இருந்தோம். ஆண்டவரே, ஒன்றுமில்லாதது போல கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற என் ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கிற என் ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகள் தங்கள் களஞ்சியங்களிலே கொண்டு வந்து சேர்க்கிறதும் இல்லை. ஆகிலும் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்த விதமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்ன நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். எங்கள் விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் தம்மை உண்டாக்கினவரை நோக்கி பார்க்கும்படி அவளுக்கு உதவி செய்கிறார். முயற்சி கொள்ளக்கூடாதபடி கடின இருதயத்தோடு இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். தேவன் ஒரு நாள் வருவார். அவர் நம்மை விசாரிப்பார். படைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்க இன்றைக்கு நீர் உதவி செய்வீரார். இன்றைக்கு உதவி செய்வீரார். அவரே நம்மை போஷிக்கிறவர், அவரே நம்மை பாதுகாக்கிறவர், அவரே நம்மை நித்தியமாய் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி இந்த ஜனங்கள் விசுவாசிக்கட்டான். தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி உம்மோடு கூட வரும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பொல்லாத உலகத்துல உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா. இருதயம் திறக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க. இந்த கொடிய காலங்களை கடந்து போக உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்காய் ஜெபித்திருக்கிறேன். ஆமென். நீங்கள் சீக்கிரமாய் ஆண்டோடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்படும்படி அவரை நம்புங்கள். உங்கள் குடும்பமாய் கர்த்தரை விசுவாசியுங்கள். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி கர்த்தரை சேவித்து அவருடைய பிள்ளையாக இருங்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தேவன் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.